வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். நகைக்கடன் தள்ளுபடி. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி எந்த அளவுக்கு சாத்தியமாக போகிறது? முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன் தள்ளுபடியை யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறார்? ஸோ இதை குறித்த சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு மிக முக்கியமான விஷயங்க. தமிழக மக்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை அறிவிப்பு இல்லை என்றாலும், ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளுமே நகைக்கடன் தள்ளுபடி வருமா, இன்னும் வந்தால் நல்லா இருக்குமே, ஸோ நிறைய விஷயங்களால் நாங்கள் லாக் ஆகிருக்கோமே அப்படின்ட்டு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ டிவிக்கு ஆட்சியில் கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது வர இருக்குங்க. தமிழக அரசு பார்த்திங்கன்னா சர்வே எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான நகைக்கடன்களை வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் எவ்வளவு நகைக்கடன்கள் பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சர்வே ஒன்று போயிட்டுருக்குங்க. இந்த சர்வேவுடைய இறுதியில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த பட்டியல் எல்லாமே வெளியிட்ட பிறகு நகைக்கடன் தள்ளுபடி 5 சவரனுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் வருது. ஸோ கண்டிப்பாக மினிமம் 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்புகள்ங்க. ஸோ 5 சவரனுக்கு உட்பட்டு நீங்கள் நகைக்கடன்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த தள்ளுபடி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகள் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க உகந்த வங்கிகள் அப்படின்றது குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ அதனால் கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஒரு சில 12 வங்கிகளில் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றத கொடுப்பாங்க அப்படின்றது தெளிவாக நமக்கு புலப்பட்டுருச்சுங்க. ஸோ தமிழக விவசாயிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி 45,000 ரூபாய் வரை கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. 40 கிராம் அல்லது 5 சவரனுக்குள்ளாமல் நகைக்கடன் இருக்கணும். 95 முதல் 100% வரை இது இருந்தாலே உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறோம். சரியான ஆவணங்கள், கடன் பெறும் பொழுது சரியான குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் எண் வழங்கியவர்கள் தகுதியுடையவர்கள். சிறப்பு பிரிவினர் மறுவாழ்வு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்கள் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு தள்ளுபடி உண்டு. தமிழ்நாடு முகவரி கண்டிப்பாக அவசியம். ஆதார் மற்றும் குடும்ப அட்டையில் உள்ள தமிழ்நாடு முகவரி இருந்தால் மட்டும்தான் அந்த நகைக்கடன் தள்ளுபடிக்கு நீங்கள பெயர் சேர்க்கப்படும். தகுதி அற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 சவரனுக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதி இல்லை. அரசு ஊழியர் மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்களும் இதில் நகைக்கடன் வாங்க தகுதியற்றவர்கள். ஆவண குறைபாடுகள், குடும்ப அட்டை அல்லது ஆதார் எண் வழங்காதவர்கள், தவறுதலாக வழங்கியவர்களும் இதில் தகுதியற்றவர்களாக கருதப்படுகிறார்கள். போலி நகைகள் மற்றும் செலுத்திய கடன்கள். ஸோ போலி நகைகளை வச்சு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தகுதியற்றவர்கள். கடனை முழுமையாக செலுத்திட்டீங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களாக கருதப்படுவாங்க. ஸோ வங்கிகள் மூலம் நகையின் தரம் மற்றும் ஆவணங்களின் உண்மைத்தன்மை கோரும்படி சரிபார்க்கப்பட்ட பின்னர் தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இவைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு ஆனவர்கள் தகுதியற்றவர்கள் நம்ம சொல்லலாம். 45,000 65,000 கோடி வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடிக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுக்கலனாலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து சில முக்கியமான முடிவுகளை முதல்வர் விஜய் அவர்கள் எடுப்பார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெறணுன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கியை அணுகி உங்களுக்கு தள்ளுபடியுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.